அன்புக்குரிய சோதரர்களே, புனிதமிக்க ரமதான் நமக்கு பல இறை நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய வழிகளை அறிமுகப்படுத்தி இருக்கின்றது. ரமதான் என்பது பெரும் வயிற்று பசியும் தாகத்தோடு இருப்பதும் மட்டுமல்ல, ரமதானுடைய அடிப்படை நோக்கமே தக்வா என்கின்ற இறையச்சத்தை பெற்றுக்கொள்வதுதான். எதுவெல்லாம் நம்மை தக்வாவை பெறுவதற்கு தகுதி உள்ளவராக ஆக்குமோ அவை எல்லாவற்றையும் இந்த ரமதான் நமக்கு வழிகாட்டுதலாக வழங்கி கொண்டிருக்கிறது. அதிலே மிகவும் தலையாயது மனோ இச்சைகளை அடக்குவது, மனோ இச்சைகளை கட்டுப்படுத்துவதுதான். ரமதான் என்பது ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் என்று சொல்லுகின்ற ஒரு உணவு திருவிழா அல்ல. பகலெல்லாம் பசித்திருப்பதும் இரவெல்லாம் சாப்பிடுவதும் என்று ஒரு உணவு திருவிழாவாக இந்த ரமதானை மாற்றுகின்ற முயற்சிகள் மெல்ல மெல்ல சமுதாயத்திலே ஊடுருவிவிட்டது. ரமதானுடைய அடிப்படை நோக்கத்தை அது சிதைக்கக்கூடியதாகும். இரவு நேரங்களிலே இறை வணக்கத்தில் திளைப்பதும், பகல் நேரங்களில் பசித்திருத்தல், தாகித்திருத்தல், இச்சைகளை அடக்குதல் என்கிற வழியில் இறை நெருக்கத்தை பெறுவதும், இப்படி 24 மணி நேரமும் இறைவனுடைய நெருக்கத்தை பற்றி சிந்திப்பதும், துவாக்களின் மூலமாக நம்முடைய பணிவை, நம்முடைய இயலாமையை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து, நீதான் வழங்குகின்றவன், நாங்களெல்லாம் பெறுகின்றவர்கள்தான் என்று அல்லாஹ்விடத்திலே முறையிடுவதும் ரமதானுடைய அடிப்படை நோக்கமாக இருக்கின்றது. எனவே இந்த நோக்கத்திலே இருந்து நாம் பிறழ்ந்துவிடக்கூடாது என்பது நாம் அடிப்படையில் சிந்திக்கக்கூடிய ஒன்று. எந்த செயல் அதனுடைய நோக்கத்திலே இருந்து புரண்டு விட்டதோ, பிறழ்ந்து விட்டதோ, அந்த செயலுக்கு எந்த மரியாதையும் இல்லை. திருமணத்தின் நோக்கம் என்ன? அந்த நோக்கத்திலே இருந்து கணவன் மனைவி இருவரும் அன்பாக இருப்பது, இந்த உலகத்துக்கு அல்லாஹ்வின் அடிமைகளை பெற்று தருவது. இந்த நோக்கத்திலே இருந்து பிறழ்ந்துவிட்ட ஒரு திருமணத்தை திருமணம் என்று சொல்ல முடியாது. பெயரளவில் அது திருமணம், அவ்வளவுதான். இப்படி அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டிருக்கின்ற, செய்ய தூண்டுகின்ற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்திலே இருந்து நாம் புரண்டு விடக்கூடாது என்பதுதான் இந்த ரமலானில் நாம் எல்லோரும் சிந்திக்க வேண்டிய ஒரு அடிப்படையான சிந்தனையாக இருக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் ரமலானுடைய நோக்கத்தை அடைவதற்கு நமக்கு உதவுகிறதா? நாம் பேசுகின்ற பேச்சுக்கள் ரமலானின் நோக்கத்தை அடைவதற்கு உதவுகிறதா? நம்முடைய திக்ரு தஸ்பீகள் ரமலானுடைய நோக்கத்தை அடைவதற்கு உதவுகிறதா? நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய செயல்பாடுகள் ரமலானுடைய நோக்கத்தை அடைவதற்கு உதவுகிறதா என்று சிந்தித்தால்தான் நாம் இறையச்சத்தை பெற்றுக்கொண்டவர்களாக ஆக முடியும். அப்படி ரமலானுடைய நோக்கத்தை நமக்கு பெற்றுத்தருவதிலே மிக முதன்மையான பங்கு வகிப்பது சகோதரத்துவம். அந்த சகோதரத்துவம் ரமலானில் மிகவும் தூக்கலாக இருக்க வேண்டும். ஏழைகளுடைய பசியை செல்வந்தர்கள் உணர்வதும், ஏழைகளுடைய அன்றாட தேவைகள் என்னவென்று கண்டறிந்தவர்களுக்கு தேடி சென்று உதவுவதும், உறவுகளை பேணி பாதுகாப்பதும், இவைகளெல்லாம் ரமலானுடைய துணை நோக்கங்களிலே உள்ளவைகளாக இருக்கின்றன. நாம் இந்த ரமலானில், கடந்த ஆண்டு, அதற்கு முந்தைய ஆண்டு ரமலானில் எல்லாம் பாலஸ்தீனத்திலே நடக்கக்கூடிய அநியாயங்களை அல்லாஹ் எப்போது நிறுத்துவான், எப்போது நமக்கு அங்கே விமோச்சனம் கிடைக்கும், நம்முடைய சகோதரர்கள் எப்போது அங்கே நிம்மதியாக நோன்பை நோற்பார்கள் என்கின்ற கவலையோடு நாம் அல்லாஹ்விடத்திலே துவா செய்தோம். ஒரு ஆண்டு, கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு ரமலான் ஒரு மாத காலம் முழுவதும் நாம் சுபூஹ் தொழுகையிலே குனூத் ஓதி இந்த முஸ்லிம்களுக்கு எதிராக நடக்கின்ற அநியாயம் நிறுத்தப்பட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் நாம் மன்றாடினோம். இன்றைக்கு ஓரளவுக்கு அவர்கள் ஆசுவாசம் பெறக்கூடிய ரமலானாக இது இருக்கிறது. ஆனால் இது முழுமையான ஆசுவாசத்தை அவர்கள் பெறவில்லை. கடந்த ஆண்டை விட, அதற்கு முந்தைய ஆண்டுகளை விட ஓரளவுக்கு
இப்போது அவர்கள் பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய நிலையை அடைந்திருக்கின்றார்கள். அடுத்த ஆண்டு ரமலானில் அந்த மக்கள் முழுமையான விடுதலையை பெற்று அல் மஸ்ஜிதுல் அக்ஸா என்கின்ற இஸ்லாத்தினுடைய 3வது புனித தலத்தில் அந்த மக்கள் முழு சுதந்திரத்தோடு சென்று இபாதத்துகளிலே ஈடுபடுகின்ற, எப்படி மக்காவுக்கும் மதீனாவுக்கும் அந்த எல்லா மக்களும் ஒரு உரிமையோடு, இது நம்முடைய பள்ளிவாசல் என்கிற அந்த உரிமையோடு, ஏதோ நம்முடைய மஹல்லா பள்ளிவாசலுக்கு போவதை போல முழு உரிமையோடு எப்படி சென்று அல்லாஹ்வை நாம் வணங்கி வருகின்றோமோ அதே போல அல் மஸ்ஜிதுல் அக்ஸா என்கின்ற புனித பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய ஆண்டு அந்த மக்கள், குறிப்பாக உலகமெங்கும் வாழுகின்ற முஸ்லிம்கள் முழு சுதந்திரத்தோடு சென்று அவர்களை நிறைவேற்றுகின்ற ஒரு நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலையை எல்லாம் வல்ல அல்லாஹ் ஏற்படுத்த வேண்டும் என்று நாம் இந்த புனிதமிக்க ரமலானிலே துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் நம்முடைய அந்த எண்ணங்களை ஏற்றுக்கொள்வானாக. இந்த சகோதரத்துவம் எனப்படுவது முஸ்லிம்களுக்கு உள்ளேயே பிளவை ஏற்படுத்தக்கூடிய சக்திகளிடமிருந்து நாம் விலகி இருப்பது என்பது சகோதரத்துவத்தினுடைய மிக முக்கியமான பகுதியாக இருக்கிறது. யார் யாரெல்லாம் நாம் அதை பற்றி நான் ரொம்ப விரிவாக பேச விரும்பவில்லை. ஏனென்றால் புனிதமிக்க ரமலான் இது இபாதத்துகளின் நாட்கள், அமல்கள் செய்ய வேண்டிய நாட்கள். அந்த அமல்களில் ஒன்றாக சகோதரத்துவம் இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் எந்த இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிராக குரல் கொடுக்கின்றனவோ அந்த நாடுகளுக்கு எதிராக, அந்த நாட்டினுடைய அதிபர்களுக்கு எதிராக அருவருப்பான, ஆபாசமான, அசிங்கமான குற்றச்சாட்டுக்களை பரப்பி விடுவது அமெரிக்கா இஸ்ரேலுடைய வேலையாக இருக்கின்றது. எனவே அவர்கள் விரிக்கின்ற வலைகளிலே விழுந்து நாம் முஸ்லிம்களுக்குள்ளேயே இவன் இந்த செக்டார், அவன் அந்த செக்டார் என்று சொல்லி அந்த சகோதரத்துவத்தை உடைத்தெறியக்கூடிய கருத்துக்களுக்கு ஒரு நாளும் நாம் பலியாகிவிடக்கூடாது. ஏனென்றால் நமக்குள்ளே இருக்கக்கூடியவர்களே கூட நம்மிலே ஒருவரை பார்த்து, நீ சொர்க்கத்துக்கு போக மாட்டாய், நான் மட்டும்தான் போவேன், நீ போக மாட்டாய், நீ போக மாட்டாய் என்று எதிர்ப்படுகின்ற எல்லா முஸ்லிம்களையும், பக்கத்து வீட்டிலே உள்ள முஸ்லிம்களையும், மாடியிலே வசிக்கக்கூடிய முஸ்லிம்களையும் எல்லோருமையாக சேர்த்து காபிர்கள் என்று ஃபத்வா கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலை சமுதாயத்திலே பரவி இருக்கின்றது. இந்த ஆபத்திலே இருந்து முஸ்லிம் சமுதாயம் முழுமையாக வெளியிலே வர வேண்டும். கலிமா சொன்ன அத்தனை பேரும் அல்லாஹ்வின் அடியார்கள். அவர்களிடத்தில் சிந்தனை ரீதியான சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம். அவரவருடைய வாழ்க்கையிலே அவரவருடைய தகுதிகளுக்கு ஏற்ப குற்ற செயல்கள் இருக்கலாம், பாவங்கள் இருக்கலாம். ஒரு குடிமகன் என்ற அடிப்படையில் நாட்டினுடைய சட்டத்தை மீறுகின்ற சில தவறுகள் நம்மிடத்தில் இருக்கலாம். அல்லாஹ்வின் சட்டத்தை மீறுகின்ற தவறுகள் நம்மிடத்தில் இருக்கலாம். அதே போல ஒரு ஆட்சியாளர் என்ற நிலையில இருந்து அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் சில நேரங்களில் முஸ்லிம் சமுதாயத்தை பாதிக்கக்கூடிய அளவிலே இருந்திருக்கலாம். சில யுத்தங்களுக்கு காரணமாக இருந்திருக்கலாம். அது அல்லாஹ்வுக்கும் அவருக்கும் இடையிலான முடிவு. மொத்தத்தில் கடந்த ஆண்டு நாம் கேட்ட துவாக்கள் கபூலாகி இப்போது ஓரளவுக்கு பாலஸ்தீன் முஸ்லிம்கள் நிம்மதி பெருமூச்சை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? இந்த மகிழ்ச்சியை நாம் முதலிலே அனுபவிக்க வேண்டும். இந்த மகிழ்ச்சியை முதலாவது அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் பாக்கியங்களை யார் அனுபவிக்கின்றானோ அவன்தான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவான். அம்மா பி நிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், உமது இறைவன் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை நீங்கள் மக்களுக்கு எடுத்துரையுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். கடந்த ஆண்டு நாம் நம்முடைய செல்வம் வளர வேண்டும் என்று கேட்டிருப்போம். இந்த ஆண்டு நான் 1 லட்சம் ரூபாய் ஜக்காத்து கொடுத்தேன், அடுத்த வருடம் நான் 2 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருப்போம். அது கபூலாக இருக்கலாம். அதை என்ஜாய் பண்ணணும், அதை அனுபவிக்கணும். அதை விட்டு போட்டு நான் 10 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேனே, அது நடக்கவில்லை என்று வருத்தப்படுகிறவன் அல்லாஹ்வுடைய அருள்களுக்கு நன்றி செலுத்த மாட்டான். அதே போல நம்முடைய அரசியல் சிந்தனைகளும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், கடந்த ஆண்டு காசாவில் பாலஸ்தீனத்திலே வாழுகின்ற முஸ்லிம்கள், யா அல்லாஹ் அவர்கள் நிம்மதி பெருமூச்சு விட வேண்டும், நல்ல நிலையில் அவர்கள் பெருநாளை கொண்டாட வேண்டும், நல்ல நிலையில் அவர்களுடைய ரமலான் மாதம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நாம் துவாக்களை கேட்டோம். ஓரளவுக்கு அவர்கள் ஆசுவாசம் பெறக்கூடிய ஒரு அரசியல் சூழ்நிலை அங்கே நிலவுகிறது என்றால், முதலில் இதற்காக நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். எங்களுடைய துவாக்களை ஏற்றுக்கொண்ட உனக்கே எல்லா புகழும் என்று நாம் சொல்ல வேண்டும். இது அல்லாஹ்வினுடைய அருள்களை எண்ணி பார்க்கக்கூடிய ஒரு மூமினுடைய கடமை. அது அல்லாமல் உள்ளுக்குள்ளே பிளவுவாதங்களை உற்பத்தி செய்யக்கூடிய கருத்துக்களை நாம் ஒரு காலமும் பரப்பக்கூடாது. ஒரு மூமினுக்கு இன்னொரு மூமினை பார்த்து காஃபிர் என்று சொல்லக்கூடிய தகுதியை அல்லாஹ் யாருக்கும் கொடுக்கவில்லை. சொர்க்கத்தின் சாவியை எந்த ஸ்காலுடைய கையிலும் அல்லாஹ் ஆகிரத்திலே கொடுக்க போவதில்லை. இங்க வாங்கள் இமாம் அவர்களை, இந்த சாவியை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களை பின்பற்றியவர்களுக்கெல்லாம் கதவை திறந்து சொர்க்கத்துக்கு உள்ளே விடுங்கள்,
உங்களுடைய கருத்துக்கு மாற்று கருத்து சொன்னவர்களை எல்லாம் சொர்க்கத்துக்குள் விடாதீர்கள் என்று இந்த உலகத்தில் வாழுகின்ற எந்த ஸ்காலருடைய கையிலும் எந்த இமாமுடைய கையிலும் அல்லாஹ் சொர்க்கத்தின் சாவியை கொடுக்க போவதில்லை. எனவே நம்முடைய நாவுகளை நாம் பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும். சகோதர முஸ்லிம்களுக்கு எதிராக பேசக்கூடிய அந்த எண்ணங்களுக்கு நாம் முதலில் பலியாகிவிடக் கூடாது. முதலாவது நாம் கடந்த ஆண்டு கேட்ட துவாக்களை அல்லாஹ் கபூல் செய்தான், அதற்கு அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று நன்றி செலுத்த வேண்டும். இது இந்த ரமலானில் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு படிப்பினையாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அடுத்தபடியாக ரமலானுடைய மிக முக்கியமான நோக்கங்களிலே ஒன்று தான தர்மங்களை வழங்குவது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானிலே என்ன செய்வார்கள் என்கிற கேள்விக்கு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள், ஷத்த மிஸரஹு, தன்னுடைய கீழாடையை இறுக்கி கட்டிக் கொள்வார்கள் என்று சொன்னார்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. நபிமொழித்துறை வல்லுநர்கள் இந்த வசனத்திற்கு, இந்த வாக்கியத்துக்கு, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய இந்த சொல்லுக்கு இரண்டு வகையான விளக்கங்களை தருகின்றார்கள். ஒன்று என்னவென்று சொன்னால், வரிந்து கட்டிக் கொள்வார்கள் என்பதன் பொருள் அமல்களில் அதிகமாக ஈடுபடுவார்கள். வரிந்து கட்டி கொண்டு களத்தில் இறங்கி விட்டான் என்று சொல்வார். அதுக்கு என்ன அர்த்தம்? மற்ற வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு ஒரு இலக்கை நோக்கி அவன் பயணிக்க தொடங்கி விட்டான் என்று அதற்கு பொருள். ஒரு சப்ஜெக்ட்ல போக்கஸ் காட்டுகிறான், அவர் பரீட்சைக்கு படிக்கிறான், வரிஞ்சு கட்டிட்டு களத்தில் இறங்கி விட்டான். வியாபாரத்தில் அவன் வரிந்து கட்டி விட்டு களத்தில் இறங்கி விட்டான் என்று சொன்னால் அந்த சப்ஜெக்ட்ல அவர் போக்கஸ் பண்றார், அவருடைய மொத்த எனர்ஜியும் அதற்கு கொடுக்கிறார் என்று பொருள். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானிலே ஷத்தம் இஸரஹு, தன்னுடைய கீழாடையை இறுக்கி கட்டிக் கொள்வார்கள், வரிந்து கட்டிக் கொள்வார்கள் என்றால் ரமலானில் அதிகமாக அமல்களில் ஈடுபடுவார்கள் என்று பொருள். இன்னொரு விளக்கம் நபிமொழித்துறை வல்லுநர்கள் கூறுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீழாடையை இறுக்கி கட்டிக் கொள்வார்கள் என்பதன் பொருள் அந்த ஒரு மாத காலம் அவர்கள் தாம்பத்திய வாழ்க்கைக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். இரவு நேரங்களில் அவர்கள் முழுக்க வணக்க வழிபாடுகளிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்வார்கள் என்று அதற்கு பொருள் என்று விளக்கம் அளிக்கின்றார்கள். எப்படி பார்த்தாலும் ரமலான் மாதம் இபாதத்துகளின் மாதம். இதர செயல்பாடுகளில் நம்முடைய சிந்தனை சென்று விடாமல் இறைவனை மட்டுமே இலக்காக கொண்டு, இறைவனுடைய அன்பு மட்டுமே இலக்கு, இறைவனிடத்திலிருந்து மன்னிப்பை பெறுவதே நம்முடைய இலக்கு, நரகத்திலிருந்து விடுதலை பெறுவதே நம்முடைய இலக்கு என்ற அடிப்படையில் நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் அமைய வேண்டும். நம்முடைய சொற்கள், நம்முடைய சிந்தனைகள். அதனால் தான் நீங்கள் கத்தி பேசாதீர்கள் என்று சொல்கிறார்கள். கத்தி பேசினா சைத்தான் இன்னும் கொஞ்சம் டீனை ஏற்றுவான். அப்படி ஏற்றும் போது கொஞ்சம் அருவருப்பான வார்த்தைகள் வரும். இன்னும் கொஞ்சம் டீனை ஏற்றும் போது மிக கீழ்த்தரமான வார்த்தைகள் வரும். இன்னும் கொஞ்சம் டீனை ஏற்றும் போது அவதூறு சொற்கள் வரும். இவைகளெல்லாம் நோன்பை பாழாக்கி விடக்கூடியவை. எனவேதான் ஆரம்ப நிலையிலேயே ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், கத்தி பேசாதே, வலா யஸ்ஹப் இதா கான சௌமு யோமி அஹதிக்கும், உங்களில் ஒருவர் நோன்பு வைத்திருக்கக்கூடிய நாளில் கத்தி பேசாதீர்கள். அதற்கடுத்து கத்தி பேசிவிட்டால் கூட ஓரளவுக்கு அதை தாங்கிக் கொள்ளலாம், ஆனால் அருவருப்பாக பேசிவிடாதீர்கள். கெட்ட வார்த்தைகளை பேசிவிடாதீர்கள், கெட்ட செயல்களுக்கு நீங்கள் ஆளாகி விடாதீர்கள். அருவருப்பான சைகை காட்டுவது பேசத்தானே கூடாது. அருவருப்பான சைகை காட்டலாமா? கைகளால், வாயால், கண்ணால் அருவருப்பான ஜாடைகளையும் நீங்கள் காட்டி விடாதீர்கள். அருவருக்கத்தக்க பாவமான எந்த செயலையும் நீங்கள் செய்து விடாதீர்கள். அது நோன்பினுடைய அடிப்படை தன்மையை உருக்குலைத்து விடும். எப்படி அது ஒரு அடியானை பார்த்து அருவருக்கத்தக்க சைகை காட்டுவதனால் அல்லாஹ்வை ஏன் நெருங்க முடியாது என்று கேட்டால், அடியானிடத்தில் நீங்கள் பெறுகின்ற அந்த ஒப்பீனியன், அடியான் உன்னை பற்றி என்ன நினைக்கிறானோ அதுதான் அல்லாஹ்விடத்தில் அன்தும் ஷுஹதாஉல்லாஹி ஃபில் அர்த், நீங்கள் எல்லாம் பூமியில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வின் சாட்சியாளர்கள். ஒரு மனிதன் அவன் செய்த அமல்கள் மட்டும் தூக்கி தராசு தட்டிலே நிறுத்தி வைக்கப்பட்டு அவனை அப்படியே பிடித்து அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பிவிடுவதில்லை. சக மனிதனுடைய ஒப்பீனியன் மிக முக்கியமானது. அல்லாஹ்வுக்கு அவர்கள் தான் சாட்சியாளர்கள். சக மனிதர்கள் எனப்படுவோர் நம்முடைய மனைவி, பிள்ளைகள், நம்முடைய பெற்றோர், நம்முடைய நண்பர்கள், நம்மோடு ஒன்றாக தொழில் செய்கிறவர்கள், நம்மோடு ஒரு மகல்லாவில் ஒன்றாக தொழுகைக்கு வரக்கூடியவர்கள். இவர்கள் எல்லாம் மறுமை நாளில் நமக்காக சாட்சிகளை சொல்லக்கூடியவர்கள். ஒரு மனிதர் அவருடைய சாட்சி நீதிமன்றத்திலே ஒரு வழக்கிலே ஜெயிப்பதற்கு ஒருவருடைய சாட்சி நமக்கு முக்கியம் என்று சொன்னால் அவரை நாம் இந்த உலகத்தில் எப்படி நடத்துவோம்? யோசித்து பாருங்கள். இவர் நீதிமன்றத்திலே சாட்சி சொல்ல வேண்டும், அப்போதுதான் நம் மீதான வழக்கினுடைய பிடி தளரும் என்று இருக்கிற போது அந்த மனிதனை நாம் இந்த உலகத்தில் எப்படி நடத்துவோம்? போகும்போது ஒரு சலாம், வரும்போது ஒரு சலாம், ஒரே உபசரிப்பு, மகிழ்ச்சி, புன்னகை அவரை பார்த்தால். இதை போல ஒவ்வொரு மூமினும் அல்லாஹ்விடத்தில் நமக்காக சாட்சி சொல்லக்கூடியவர்கள். அவர்களுடைய
சாட்சி அல்லாஹ்விடத்திலே மிக முக்கியமானது. எனவே ஒவ்வொரு மூமினையும் நீங்கள் கவனமாக நடத்துங்கள் என்று சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே புனிதமிக்க ரமலானில் மூமின்களுடைய சகோதரத்துவம் என்பது மிக முக்கியமானது. அந்த சகோதரத்துவத்தினுடைய முதல் கட்டம் அவர்களெல்லாம் சொர்க்கவாசிகள் என்று நம்புவது. பக்கத்தில் இருந்து தொழுகிறவன் இவன் நரகத்துக்கு போவான் என்று நினைத்துக் கொண்டா தக்பீர் கட்டுவீர்கள்? இவன் எந்த நாட்டை ஆதரிக்கிறான் என்பதை பொறுத்து தானா அல்லாஹ் ஒருவனுக்கு சொர்க்கத்தையும் நரகத்தையும் தீர்மானிக்கிறான்? யோசிக்க வேண்டாமா? அதனுடைய அடுத்த கட்டமாக இருப்பது ரமலானில் சகோதரத்துவத்தை வளர்ப்பதிலே மிக முக்கியமானது தான தர்மங்களை கொடுப்பது. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய செல்வந்தர். அவருடைய பட்டப்பெயரை, அவருடைய பெயரோடு ஒட்டி கொள்ளக்கூடிய பட்டப்பெயரை உஸ்மானுல் கனி, செல்வந்தர் உஸ்மான் என்றுதான் சொல்வார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உமருல் ஃபாரூக் என்று சொல்வார்கள். ஃபாரூக் என்று சொன்னால் அவர்களுக்கு யாரும் வைத்த பெயர் அல்ல, உமர் தான் பெற்றோர் வைத்த பெயர். ஃபாரூக் என்பது அவர்களுடைய செயல்பாடுகளை பார்த்து இந்த சமுதாயம் வைத்த பெயர். ஃபாரூக் என்று சொன்னால் எது பொய் எது உண்மை என்பதை மிக துல்லியமாக கண்டறிந்து விடக்கூடிய ஆற்றலை பெற்றவர் என்று பொருள். அதே போல உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு செல்வந்தர் என்கின்ற பெயர் உண்டு. அவர்கள் புனிதமிக்க ரமலான் மாதம் வந்துவிட்டால் சொல்வார்களாம், தர்மத்தின் மாதம் வந்துவிட்டது என்று சொல்வார்கள். ரமலான் மாதம் வருவதற்கு முன்னர் ஷாபான் மாதத்திலேயே சஹாபாக்கள் தங்களுடைய சொத்துக்களை, தங்களுடைய சேமிப்புகளை கணக்கு பார்க்க ஆரம்பித்து விடுவார்கள். ஏனென்றால் ரமலான் வந்தால் கணக்கு பார்ப்பதில் கூட நாம் நேரத்தை வீணடிக்க கூடாது. அது கொடுக்கும் மாதம், கணக்கு பார்க்கும் மாதம் அல்ல. கணக்கு பார்க்கின்ற மாதம் ஷாபான் மாதம், கொடுக்கும் மாதம் ரமலான் மாதம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானிலே என்ன செய்வார்கள் என்கிற அந்த கேள்விக்கு இரண்டாவது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள், கான அஜ்வத பில் கைரி மின ரீஹில் முர்சலா, வேகமாக வீசி அடிக்கின்ற காற்றை விட வேகமாக ரசூலுல்லாஹ் தர்மம் கொடுப்பார்கள். காற்றை விட, ஒரு காற்று ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணுவதற்கு எத்தனை நேரம் ஆகும்? 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுகிறது, 70 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுகிறது என்று சொல்வார்கள். அப்படியானால் ஒரு மணி நேரத்திற்கு 60 கிலோமீட்டர் இந்த காற்று டிராவல் பண்ணுகிறது என்று சொன்னால் ஒரு நிமிடத்தில் எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணுகிறது? இதை போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மம் கொடுக்கின்ற குணம் ரமலானிலே அதிகரித்துவிடும். அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பார்கள், கையில் கிடைப்பதையெல்லாம் கொடுத்து கொண்டிருப்பார்கள். இது ரமலானில் எதற்காக என்றால் சக மனிதனுடைய உணர்வுகளை மதித்து அவனுடைய நல்வாழ்வுக்கு உதவுவது. நல்வாழ்வுக்கான திட்டம் தான் ஜகாத். ஜகாத் என்பது ஏதோ தர்மம் என்கிற ஒரு சின்ன சொல்லுக்குள்ளாக அதை அடைத்துவிட முடியாது. தர்மம் என்பது, ஜகாத் என்பது ஒரு மிகப்பெரிய பொருளாதார புரட்சி. செல்வம் ஒரு இடத்திலே சுற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த செயல்பாட்டை இது தடுக்கிறது. கைலாயக்கூன தூலத்தும் பைனல் லக்னியாயும் இருக்கும். செல்வம் என்பது செல்வந்தர்களுக்கு இடையிலே சுற்றி வரக்கூடாது. அப்படி சுற்றி வந்தால் என்ன நடக்கும்? திருக்குரானுடைய ஒரு வசனத்தை இன்னொரு வசனத்தோடு பிணைத்து பிணைத்து பார்க்க வேண்டும். ஒரு வசனத்தை துண்டாக வைத்துக் கொண்டு ஒரு சட்டத்தை சொல்லிவிட முடியாது. அல்லாஹ் கூறுகிறான், ஒரு மனிதன் எப்போது இன்னல் இன்சான் அல்ல ஏத்துகா அர்ஆஹு இஸ்தக்னா, ஒரு மனிதன் எப்போது தன்னை செல்வந்தன் என்று உணர ஆரம்பிக்கின்றானோ அப்போது அந்த உணர்வுகளுக்கு ஏற்ப அவன் தவறுகளை செய்து கொண்டிருப்பான். எத்துகா என்று சொன்னால் சட்டத்துக்கு புறம்பான வேலைகளை செய்வது, வரம்பு மீறுவது என்று பொருள். இந்த செல்வம் இது எனக்கு இருக்கிறது, இது நான் தேடிக்கொண்டது என்று ஒரு மனிதன் நினைக்கும் போது அவன் வரம்பு மீற பார்ப்பான். வரம்பு மீறுதல் என்பது நான் பெரிய பெரிய கற்பனைகளை எல்லாம் செய்யவில்லை. பெரிய பெரிய பாவங்களை செஞ்சிருவான், வெளிநாட்டுக்கு போய் அப்படி செய்வான், உள்நாட்டில இருந்து, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. முதலாவது அவனுடைய உள்ளத்தில் ஷைத்தான் ஏற்படுத்துவது எதை ஏற்படுத்துவான் என்று கேட்டால் ஏழைகளை பற்றிய ஒரு பார்வை. அது என்ன மாதிரியான பார்வை? ஏழைகளை பற்றி உங்ககிட்ட இல்லாதது என்கிட்ட இருக்கிறது என்று நீ நினைக்கிறாயா, நீ தப்பான பாதைக்கு போகிறாய். உனக்கு கொடுப்பதற்குத்தான் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் என்று நீ எண்ணுகிறாயா, அப்ப நீ சரியான பாதையிலே நின்று கொண்டிருக்கிறாய். இதுதான் ஒரு மனிதன் அட்டகாசம் செய்வான் என்பதற்குரிய பொருள். அதுதான் அட்டகாசம் என்பது செயலில் வருவதற்கு முன்னால் உள்ளத்தில் வரும். செயலில் வருவதற்கு முன்னால் முதலில் உள்ளத்தில் வரும். ஷைத்தான் அட்டகாசம் செய்தான். என்ன செய்தான்? ஆதம் என்னை விட தாழ்ந்தவர் என்று சொன்னான். அப்படி தாழ்ந்தவர் என்று சொல்லி அவருக்கு சிரமடிவதற்கு முன்னால் அவன் மனதிலே நினைத்தான், நான் நெருப்பால் அல்லவா படைக்கப்பட்டேன், அவர் வெறும் மண்ணால் அல்லவா படைக்கப்பட்டார்,
நெருப்பை கொளுத்தினால் மேல மேல பார்த்து தானே எரியும். மண்ணை போட்டால் கீழ் நோக்கித்தானே போகும், அது கீழே தானே போகும். நான் தானே வேலை போவேன், நான் தானே உயர்ந்தவர் என்று நினைத்தான். பிறகுதான் சஜிதா செய்ய மாட்டேன் என்று சொன்னான். செயல் பின்னால் வரும், உணர்வு முன்னால் இருக்கும். அவர் செல்வம் வருகின்ற போது உனக்கு என்ன தோன்ற வேண்டும் என்றால், ஏழைகளை பார்த்த மாத்திரத்தில் இதில் உனக்கும் கொஞ்சம் பங்கு இருக்கிறது. ஹக்குல் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம் அல்லாஹ் சொல்றான். மஹ்ரூம் என்று சொன்னால் தடுக்கப்பட்டவர்கள், சாயில் என்று சொன்னால் கேட்பவர்கள். யார் வாய் திறந்து கேட்கிறார்களோ அவர்களுக்கும் உங்கள் செல்வத்திலே ஒரு பங்கு இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். மஹ்ரூம் என்று சொன்னால் தடுக்கப்பட்டவர்கள். தடுக்கப்பட்டவர்கள் என்றால் எவ்வளவோ உழைத்திருப்பார்கள், குட்டிகரணம் போடுவான். வாழ்க்கையில் அவன் பட்ட கஷ்டம் மாதிரி யாருமே பட்டிருக்க மாட்டார்கள். சில பேர் சொல்வார்கள், நான் நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து கஷ்டம்தான் பட்டு கொண்டிருக்கேன் என்று சொல்வார்கள். பலருக்கு வந்த உணர்வு, நான் நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் நல்லா இருந்த மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை, நான் கஷ்டம்தான். இதுதான் மஹ்ரூம். உழைப்புகளை கொட்டு கொண்டு கொட்டுவார்கள், பலன் குறைவாகத்தான் கிடைக்கும். உடல் உழைப்பு 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை செய்வார்கள், 12 மணி நேரம், பலன் குறைவாக இருக்கும். இவர்தான் மஹ்ரூம். இந்த மஹ்ரூம்களுக்கு, தடுக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் செல்வத்தை அடைய விடாமல் ஏதோ ஒன்று குறுக்கே இருக்கிறது. உழைப்பு இருக்கிறது, ஆனா ஏதோ ஒன்று குறுக்க நிக்குது. இப்படி தடுக்கப்பட்டவர்களுக்கும் உங்களிடத்திலே வந்து கேட்பவர்களுக்கும் உங்கள் செல்வத்தில் ஒரு பங்கு இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ செல்வம் என்பது ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தந்திருப்பது எதற்காக என்றால், சக மனிதனுடைய உணர்வுகளை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக. அதற்காகத்தான் இஸ்லாம் சொல்கிறது, ஏழைகளிடத்திலே போய் நீ கேட்கிறது உனக்கு கடமை, நீ போய் கேட்டுக்கோ என்று சொல்லவில்லை. கொடுப்பவனை பார்த்து சொல்கிறது, கொடுக்கிறது உனக்கு கடமை, அவன் கேட்காட்டாலும் நீ கொடுன்னு சொல்லுது. என்ன வார்த்தை பாருங்கள் இது! அவன் கேட்க மாட்டான், நீ தான் போய் கொடுக்கணும். சில பேர் கோலத்தில் காட்டுவார்கள், கோலத்தில் தன்னை ஏழைகளை போல காட்டுவார்கள். திட்டமிட்டு காட்டுவதல்ல, அவன் இருக்கிற ட்ரெஸ்ஸே அவ்வளவுதான், அவருடைய வாழ்க்கையினுடைய தரமே அவ்வளவுதான். எனவே அதை அவர்கள் அணிந்து கொண்டு வரும்போது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் ஒரு ஏழைன்னு. சில பேர் வேண்டும் என்று திட்டமிட்டு தங்கள் வறுமையை மறைப்பார்கள், கூச்சப்பட்டு கொண்டு தங்களுடைய வறுமையை அவர்கள் மறைப்பார்கள். அல்லாஹ் சொல்கிறான், நுட்பமாக சொல்கிறான் பாருங்கள், மூடர்கள் தான் அவர்களை பார்த்தவுடனே செல்வந்தன் என்று நினைத்துக் கொள்வார்கள். யாரை மூடர்கள் என்று சொல்கிறான் பாருங்கள். பணம் வைத்திருப்பவர்கள், நான் தப்பா சொல்றேன்னு நினைக்காத, அல்லாஹ் சொல்றது. பணம் வைத்திருக்கக்கூடியவர்கள் ஒரு ஏழையை பார்த்த உடனே அவர் என்னதான் தன்னுடைய ஏழ்மையை மறைக்க முற்பட்டாலும் அவர் ஏழைன்னு புரிஞ்சுக்கலன்னா நீ முட்டாளுங்கிறான் அல்லாஹ். பணம் இருந்து என்ன பண்ண அவங்ககிட்ட? உனக்கு ஒரு ஏழையை பற்றி புரிஞ்சுக்க முடியலையே. ஒரு ஏழை எப்படியெல்லாம் தன்னை மறைப்பான், அவனுடைய தன்மானம் கேட்கறத விட்டு அவனை தடுக்குமே. அவனுக்கும் மானம்லாம் இருக்குத, அவனுக்கு சொந்தக்காரர் இருக்காங்க, போய் கேட்டா 4 பேர்த்த சொல்லிட்டா அவன் மானம் போயிருமே நினைச்சு கேட்காமல் நல்ல வெள்ள போயிட்டு வீட்டை போட்டு ரொம்ப பந்தாவா வந்து நிற்கிறார் சமுதாயத்துல. அவரை உன்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் நீ யார்? நீ முட்டாளு. யஹ்சபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா மின தஅஃஃபுஃப் தாரிஃபுஹும் பிஸீமாஹும். அவங்களுடைய அடையாளங்களை பார்த்து நீங்கள் அவர்களை கண்டுகொள்ள முடியும். அப்படியானால் ஒரு சமுதாயத்தில் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு ஸ்கேனிங் பார்வை உங்கள்கிட்ட இருக்கணும்? எப்படி ஒவ்வொரு ஆளை பார்க்கும் போதும் அப்படியே கூர்மையா பார்க்கணும். அவர்தான் ஒரு சமுதாயத்துக்குள்ளே வாழ்கிற தகுதியை பெற்றிருக்கிறார். இல்லை என்றால் வருகிறார் போகிறார், வருகிறார் போகிறார், தொழுகிறார், தக்பீர் கட்டுறார், வர்றார் போகிறார்னா அவர் தனி தீவுக்குள்ளே வாழ்கிறார். அவர் மனித கூட்டத்தில் தான் வாழ்கிறார், ஆனால் தனி தீவாக வருகிறார் போகிறார். ஒரு இறை நம்பிக்கையாளன் சக இறை நம்பிக்கையாளனுக்கு எப்படியெல்லாம் உதவ முடியும் என்று பார்க்க வேண்டும். அப்படி பார்க்க முடியவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் அவர்களை பார்த்து சொல்வது மூடர்கள்.